வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாமோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு கண்டிஷன் போடாத மகான் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்ற அன்பர்களே, இந்த பகுதியில் சுவாமிஜியோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் கண்டிஷன் போடலை, எந்த விஷயத்துக்குமே சுவாமிஜி கண்டிஷன் போடாமல் தான் நம்மளுக்கு மனவளக்கலையை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி அப்படி என்ன கண்டிஷன் போடாத விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த வகையான உணவெல்லாம் உட்கொண்டோமோ அவற்றினுடைய ரசாயன தன்மைக்கும் ஆற்றலுக்கும் தகுந்தபடி தான் நம்மளுடைய உடல் அமைஞ்சிருக்கு. உணவே தான் உடலாக மாறி இருக்குது. உணவில் பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு 2 வகை இருக்குங்க. புலால் போன்ற உணவுகள் முரட்டுத்தனமான எண்ணத்தை கொடுக்கும். உணவு முறைகள் பற்றி பேச்சு வரும்போது பல அன்பர்கள் அருட்தந்தைகிட்ட கேட்டாங்களாம், ஐயா, தங்கள் வாழ்க்கை சரித்திர நூலில் புலால் உணவினை ஒதுக்குவதன் தேவையையும் சிறப்பையும் வற்புறுத்தி உள்ளீர்களே, குண்டலினி யோக பயிற்சி ஏற்க வருபவர்களுக்கு புலால் உணவு கூடாது என்று ஏன் நிபந்தனையாக விதிப்பதில்லை அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு கண்டிப்பு செய்யப்படாததற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, சாமிஜி சொல்கிறாங்க, புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்கிறதுனால ஆன்மீகத்துறையில் முன்னேற நினைக்கிறவங்க இங்கே வராமலேயே தவத்தோட பயனை பெற வாய்ப்பில்லாமையே இருந்துவிடக்கூடும். இதை விட மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தியான பயிற்சி செய்ய செய்ய சாத்வீக உணவு முறை தானாகவே வந்துடும். அமெரிக்க நாட்டில் இந்த மாற்றத்தை சுவாமிஜி அடிக்கடி பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே 2வது முறையாக அருள் தந்தையை சந்திக்க அன்பர்கள் வந்தபோது சுவாமிஜி கிட்ட சொல்கிறாங்க அன்பர்கள், சுவாமிஜி இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சிவப்பு புலால், அதாவது ரெட் மீட், கோழி, ஆடு போன்றவை தான் உண்பதில் ஒரு விருப்பமே இல்லை. ஆனால் வெள்ளை புலால், அந்த ஒயிட் மீட், மீன் மாதிரி உள்ள உணவுகள், அதை மட்டும்தான் நாங்கள் சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதன் பிறகு ஒரு ஆண்டு கழித்து சுவாமிஜி அமெரிக்கா போயிருக்கும் போது அன்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சுவாமிஜி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தியானம் செய்ய செய்ய எங்களுக்கு வெள்ளை புலாலும் வேண்டாம் என்ற நிலை உருவாகிவிட்டது. இப்பொழுது முழுவதுமாகவே தாவர உணவு தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, இப்படி தானாக அவங்க மனம் மாற்றம் வருது. இதெல்லாம் தவத்தில் நமக்கு ஆழ்ந்து ஒடுங்கி போகிறதுனால ஒரு மன உறுதி, வைராக்கியம் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது எதுக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுவானே, தானாக கனியும் கனியை தடி கொண்டு தாக்குவானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி எழுப்பினாங்களாம் மகரிஷி கிட்ட, காய்கறியை பறித்தல் தாவரத்திற்கு துன்பம் தரும் செயலாகாதா அப்படின்னு கேட்டாராம். தாவரத்திற்கும் உயிர் இருக்குதே, இதற்கு நிச்சயம் நீங்கள் விளக்கம் கொடுக்கணுமே சுவாமிஜி அப்படின்னு கேட்டாராம். இன்ப துன்ப உணர்ச்சிகள் உயிரினத்திற்கு எப்படி உண்டாகுது? இங்கே ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போது தான் மனுஷன் புலன் உணர்வுகளையெல்லாம் தாண்டி விஞ்ஞான உண்மைக்கு போகிறான். இன்பம் அல்லது துன்பம் எப்படி உண்டாகுது என்ற உண்மையை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா, உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி தடைபடும் போது, அதாவது மின் குறுக்கு ஆகும்போது அந்த இடத்துல வலி உண்டாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அதை மாதிரி ஒரு செடி வளர்ந்து கொண்டு வருது, அதை கிள்றோம், அறுக்கிறோம், அதனால் அந்த செடிக்கு துன்பம் உண்டாகும் தான். ஆனால் தாவரமானது தன்னோட வேர்களை பூமியில் தானே புதைச்சி வச்சிருக்கு. அதன் ஜீவகாந்த சக்தியின் பெருமை என்ன அப்படின்னா, செடியை கிள்ளும் போதே அந்த துன்ப உணர்ச்சி என்பது ஒரு எல்லை கட்டி இடத்திலேயே தேங்கி நிற்காது, சமப்பட்டு விடுது. அதாவது வேர் வழியாக அதோட ஆற்றல் பூமியில் சமப்பட்டு விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வப்போதே
அதாவது அது எழும்போதே சமமாகி விடுது. இப்போ கிள்றோம் அப்படிங்கும்போதே அந்த இலைகளை அப்படி பறிக்கிறோம், கிள்றோம் அப்படிங்கும்போதே உடனே அந்த வேர் வழியாக பூமியில் அதோட ஆற்றல் சமமாகி விடுது. அதனால் ஓரறிவு இனமான தாவரங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. மேலும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் ஜீவன்களுக்கு இயற்கையானவை. ஜீவகாந்த சக்தி உடம்புல ஓடுது. அது தடைப்படும் பொழுது தான், திசை மாற்றம் அடையும் பொழுது தான் ஏற்படுகின்ற மின் குறுக்கு, அந்த ஷார்ட் சர்க்கியூட், அதை ஜீவனால் துன்பமாக உணரப்பெறுது. தாவரங்களுக்கு வேர் தரையில் இருக்கிறதுனால மின் குறுக்கு உடம்புல எந்த இடத்துல ஏற்பட்டாலும், தண்டு பகுதியோ கிளை பகுதியிலையோ இல்லை வேறு எங்கே அங்கே ஏற்பட்டாலும் அது பூமியின் மூலம் அப்பப்போ சமன் செய்யப்படுது. அதனால் ஓரறிவு உயிரினமான தாவரங்களை மனிதன் தாராளமாக உணவாக உட்கொள்ளலாம் சொல்லுவாங்க மகரிஷி. எங்கள் மன்றத்தில் ஒரு அன்பர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அவங்க ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. என்னென்னா, அவங்க பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புலால் உணவு, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பயிற்சி நல்லா தீவிரமாக செய்ய 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 அவங்க மன அமைதி கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு அவங்கக்கிட்ட இருக்க வேண்டாத பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத அவங்க உணர்ந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க சதை பகுதியை, அந்த கையில் இருக்க சதையவே கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அகக்காட்சி தெரிஞ்சது. அதன் பிறகு எனக்கு அருவருப்பாயிடுச்சு. அதன் பிறகு நான் நான்வெஜ் சாப்பிட்றத அன்றிலிருந்து விட்டு விட்டேன்னு சொன்னாங்க. அப்போ பயிற்சியில் நாட்டம் அதிகமாக இருக்கும்போது, பயிற்சியில் நாம் வைராக்கியத்தோடு செஞ்சு வெற்றி காணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத குணநலன்கள் ஒன்றொன்றாக போகிறது அப்படிங்கிறது இந்த அன்பர் சொன்ன அனுபவ உரையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.